சேனல். ஸோ பணவீக்கம் சேனல் இல்ல. ஸோ அதனால நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தினேஷ் ப்ளோ சேனல் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நியூ ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிய சொல்லிட்டு, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அது நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் கடைசியில ரிவீல் பண்ணுவேன். ஸோ நான் என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்கேன், இப்ப என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் நீங்க அதில வந்து அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து டைரக்ட்டா இப்ப வந்து நம்மளோட மார்க்கெட் அப்டேட்ஸ் போயிருவோம். ஸோ டெய்லி ஈக்விட்டி அண்ட் மேக்ரோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடணும். ஸோ மார்க்கெட் சம்மரிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு 400 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து ஒரு 120 பாயிண்ட்டும், அதே மாரி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 240 பாயிண்ட்டும் கீழ விழுந்துருந்துச்சு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. $90 மேல வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி ஜியோ பொலிட்டிக்கலா ஒரு ஃபியர் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கு மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ல. ஸோ சவுதி அரேபியாவையும் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யுஎஸ் ஈரான் பீஸ் டீலும் வந்து பெருசா போகல. ஸோ இந்த யுஎஸ்ஸ வச்சு பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து ராலி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 24,600 மேல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மேல போயிருக்கும். அந்த ட்ரம்ப் வந்து அது மேல படுத்துக்கிட்டு இருக்கிறதால நம்மளோட என்ன பண்ணாலும் நம்மளோட மார்க்கெட் வந்து அதுக்கு மேல போக மாட்டேங்குது. பட் ஆனா ஸ்பெசிஃபிக்கா நெறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கெல்லாம் நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல இருந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா வந்து மோஸ்ட்லா ஒரு ஒரு ஸ்டாக் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனா மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் செல் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. எனக்கு சரி ஓகே இந்த அளவுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30% வந்தோனே நான் செல் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேலில இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டாப் 5 கெய்னர்ஸ் வந்து பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டி, எட்டனாலு, அதே மாரி ஈச்சர் மோட்டார், டிசிஎஸ், HCL, இன்ஃபோசிஸ் எல்லாருமே வந்து அரௌண்ட் 3, 4%லேருந்து ஒரு 0.1% வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்கணும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். நிஃப்டி 50ல டாப் லூசர்னா அல்ட்ராடெக், அதே மாரி இன்டர் குளோபல் ஏவியேஷன். இன்டர் குளோபல் ஏவியேஷன் வந்து மெயினா வந்து குரூட் ஆயிலோட ஸ்பைக்ல தான் வந்து அது லைக் வந்து கீழ விழுந்திருக்கு. பட் ஆனா அதோட ரெக்கவரி அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எதனா வாய்ப்பு கிடைக்குது, ஒரு 3000 அந்த ரேஞ்சில வருதுன்னா, கண்டிப்பா நீங்க பை பண்ண பாருங்க. ஏசியன் பேங்க்கு, அதே மாரி ஆக்சிஸ் பேங்க்கு, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாமே அரௌண்ட் வந்து 1%லேருந்து 2% வரைக்கும் கீழ விழுந்திருக்கு. ஸோ டாப் செக்டார்ல வந்து ஃபார்மா, ஐடி வந்து இன்னைக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதுலயுமே வந்து நான் இந்த சன்லைஃப் சாய் சன்லைஃப், அதே மாரி லைக் கிளாண்ட் ஃபார்மா இது எல்லாத்தையுமே வந்து நான் 3000, 700 இந்த ரேஞ்சிலலாம் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டாப்ல அடிச்சுட்டு போயிருக்கு அதுதான். ஸோ அந்த மாரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிக் பண்ணணும். பட் ஆனா பேஷண்ட்டா வெயிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு சினாரியோல கத்துக்கிட்டேன். ஸோ பிகாஸ் ஆஃப் நம்ம வெயிட் பண்ணணும். பீஸா வந்து டீல் அதாவது எப்படி சொல்றது? ஒரு பயப்படாம, ஒரு ஃபியர் இல்லாம வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மேல ஏறட்டும் அப்படின்றது வெயிட் பண்ணணும். பட் ஆனா அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு நியூஸு இல்ல வந்து நம்ம டெக்னிக்கலா வந்து நம்மளுக்கு வந்து அது கை குடுக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ வந்து நீங்க சாய் லைஃப் சயன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 700 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரூ. 1700 இருக்கு. பட் ஆனா, அந்த ரூ. 1700 ஆவறதுக்கான இன் பிட்வீன்ல 2 வாட்டி ரிசல்ட் வந்திருக்கு. பிளஸ் அதோட அந்த மார்க்கெட்ல மார்ஜின், பிளஸ் வந்து நான் இது சம்பாரிச்சுட்டேன், அது சம்பாரிச்சுட்டேன் அப்படின்ற மாரி நியூஸ் எனி டைம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸு. பிளஸ் அதே மாரி நீங்க வந்து இப்ப ரூ. 900 வாங்குறீங்க. மறுபடியும் அது ஒரு ரூ. 700 வருதுன்னா, நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் இத வந்து எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுவானுங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழ போக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து பணத்த சம்பாரிப்பாங்க. ஸோ அதனால வந்து செக்டார் வைஸா நீங்க ஒரு ஸ்டாக் பிக் பண்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் டெக்னிக்கல் பிளஸ் வந்து அதோட பையர்ஸ் அந்த என்னென்ன பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இதோட சிம்பிள். ஸோ அதே மாரி டிஐஸ் வந்து பார்த்துருவோம். எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் நேத்து வந்து எஃப்ஐஸ் பொறுத்தவரைக்கும் நெட் பையரா இருந்திருக்காங்க 1000 கோடிக்கு. டிஐஸ பொறுத்தவரைக்கும் 1200 கோடி வந்து செல்லு தான் பண்ணியிருக்காங்க. அப்பவுமே அந்த மார்க்கெட்ட வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ மேக்ரோ டேட்டாவ பொறுத்த வரைக்கும் யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, 95.43 ரூபாய்க்கு இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஒரு யுஎஸ் டாலர். அதே மாரி கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 கிராம் வந்து $1,54,000 வந்து போயிட்டு இருக்கு. அதே மாரி பவுண்ட்ஸ்ல வந்து $4,406 வந்து இப்போ வந்து ஒரு பவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. குரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் $90 நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இந்தியாவோட 10 இயர் பாண்ட் யீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7%. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாரி யுஎஸோட 10 இயர் பாண்ட் யீல்டு வந்து 4.5 வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 4.5
வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து இதோட கீழே விழ போகுது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் பாண்டை பொறுத்த வரைக்கும். குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட், யூரோப்பு, இம்பாக்ட் ஆன் இந்தியா. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1.5%லேருந்து 1% வரைக்கும் கீழே விழுந்துருந்துச்சு. நிக்கி ஆகட்டும், ஆன்சாங்கு, ஷாங்காய் கார்பரேஷன் எல்லாமே வந்து கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடு ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இம்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மிடில் ஈஸ்ட் எனர்ஜி எஸ்கலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஆஃப் எனர்ஜி சப்ளை வந்து அன்சர்டினிட்டியாக இருக்குது இப்போதைக்கு. ஒரு பெரிய நம்மளுக்கான அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கிடைக்க மாட்டேங்குது. யூஎஸ் ஈரான் பீஸ் ஸ்டாக் வந்து பாஸ்டு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $90 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதேமாதிரி அப்கமிங் வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ சிபிஐ டேட்டா வரப்போகுது. ஸோ இன்வெஸ்டர் குளோபலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க் ஆஃப் மோடில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெட்னஸ்டே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு. ஸோ அதே மாதிரி ரேட்டிங் வேலிடேஷன் இதை பொறுத்த வரைக்கும் பிபி ஸ்டாண்டபிள் ரேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரின் கேபிட்டல் இது இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து இதனால அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கார்பரேட் நியூஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 4% இன்னைக்கு ஏறிச்சு. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து நல்லா வந்து வேலை காட்டியிருக்காங்க. ஃபார்மா எல்லாத்தையுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் Q1 யூஎஸ் சேல்ஸ் வந்து இவங்க வந்து டாக்டர் ரெட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரோ மைக்ரோவே அப்படின்றது வந்து வீக், அதாவது ஒரு Q1 ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு வீக்காக கொடுத்தா பரவாயில்ல, பயங்கரமாக வீக்காக கொடுத்துருக்காங்க. அதனால 6% வந்து ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவை வந்து கீழே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லைக் 3 மணிக்குள்ளேயே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து கொடுக்குறாங்க Q1ல. அதை பேஸ் பண்ணி ஸ்பைக் ஆகுதுங்க. 6%லேருந்து 8% வரையும் ஸ்பைக் ஆகிட்டு இருந்துச்சு. நான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஆனால் நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கிற அளவுக்கு தானே. ஸோ அதனால் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த ஸ்டாக் ஏறுதோ அது அடுத்த நாளே வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கில் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து பேரிஷ் பேஸை வந்து போயிடுச்சு. சப்போர்ட் வந்து 11,000 சரிங்களா. இது 11,400-240 இருக்குது. ஸோ இதோட சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து இப்போதைக்கு ஒரு பிரேக் டவுனாக காட்டிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக பார்த்துக்கோங்க. இன்டர்குளோபல் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் 4,300 வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ கரண்ட்டாக வந்து 4,380 போயிட்டுருக்கு. ஸோ பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கான மெயின் ரீசன் குரூட் ஆயில் ஏறுறதா இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டோட ஓவரால் அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செல் ஆஃப் ரைஸ் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீக் மூமெண்டமில் தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் தான் சொல்லணும். 24,300லேருந்து 24,650 வரைக்கும் இது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான். அதுக்கப்புறம் மேலே இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தர் மூமெண்டம் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் லெவல் பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரீன் ஜோனில் தான் இருக்காங்க. ஃபிபனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 24,220 வரைக்கும் வரலாம். ஸோ அதுக்கு மேலே கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி 24,650க்கு மேலே வந்து இது க்ளோஸ் ஆகணும். ஸோ அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 27,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக 76,942க்கு வந்து வரும். அங்கேருந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 79,322 அப்படின்றத வந்து ரீச் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஃபர்தராக மூமெண்டம் நல்ல ஒரு மூமெண்டமாக இருக்குது. பட் ஆனால் அது வருதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக வந்து நம்மளோட இந்த டிஜி கார்பரேஷன் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாலும் நம்மளோட அந்த போர்ட்ஃபோலியோவில் பெருசாக வந்து இது அடி வாங்கலை. அடுத்ததாக நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்றைக்கி வந்து அரௌண்டு நம்மளோட அந்த பையிங் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜென்டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான லாபத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 200+ வந்து லாபத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதேமாதிரி வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு வந்து பெருசா கீழயும் விழல, மேலயும் போகல. பட் ஆனா ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்குன்னு சொல்லலாம். வாரி எனர்ஜி லைக் வந்து Zentek மாரி கண்டிப்பா மேல போகும் அப்படின்றத வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு Zentek எல்லாம் வந்து ஒரு 8% கிட்ட ஏத்துனாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா நம்ம வந்து பேரா டிஃபென்ஸ் தான். ஸோ பேரா டிஃபென்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதுல வந்து கரெக்ட்டான என்ட்ரி தான் குடுத்துருக்கோம். ஸோ நியூ ஆல் டைம் ஹை போம்போது உங்களுக்கு நான் இத வந்து விசிபிளா சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு கரண்ட் போர்ட்ஃபோலியோ. நீங்க ஏதாச்சும் ஸ்டாக் வாங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர கேட்டுட்டு மட்டும் நீங்க பை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் பை பண்ண தேவையில்லை. ஸோ இதோட இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே வந்து நான் சொல்ற ஒரு சில விஷயத்த வந்து நீங்க காது குடுத்து கேட்டு உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் வந்து நல்லா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். நன்றி மக்களே!